இந்த உலகத்தில் இருப்பது போன்று கிடையாது. இந்த உலகத்திலே நல்லோர்களுடனே சேர்ந்து இருக்கின்றார்களே பாவிகள், அது போன்று அங்கே கிடையாது. அவர்களை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது பக்கமாக அவர்களை பிரித்து விடுவான். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, குற்றவாளிகளே, காஃபிர்களே, நீங்கள் நல்லோர்களை விட்டு தனியாக வந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எப்படியெல்லாம் எழுப்புவான் என்பதை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம், பாவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசப்படுத்தி அவர்களை தலைகீழாக எழுப்புவான். அவர்களது முகம் அந்த நரகத்தினுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அந்த செம்பு தரையிலே இருக்கும், அவர்களுடைய கால் மேலே இருக்கும். அல்லாஹ் அக்பர். அவர்கள் எழுப்பப்படும் பொழுதே கேவலம் அவர்களுக்கு அங்கே ஆரம்பித்து விடும். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி ஒரு மனிதன் தலைகீழாக எழுப்பப்படுவான்? அவனுடைய முகம் கீழே இருக்கும், கால் மேலே இருக்குமே, எப்படி அவனால் நடக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லதி அம்ஷாஹும் அலா ரிஜ்லைஹிம் காதிருன் அலா அன் யும்ஷியஹும் அலா உஜூஹிஹிம், எந்த அல்லாஹ் கால்களை கொண்டு அவர்களை நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ அதே அல்லாஹ் முகங்களை கொண்டு அவர்களை நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹுடைய குதிரத்திலே எந்த ஒன்றும் தூரமானது கிடையாது. கால்களுக்கு சக்தி கொடுத்து நடக்க வைத்த அல்லாஹ் அதே கால்களை உயர்த்தி முகத்தை தரையில் வைத்து அந்த முகத்தின் மூலமாக நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள்.